Hi friends. So இன்னைக்கு வந்து பார்த்தா few days ago I traveled from Saudi to India. And அந்த டைம்ல வந்து I came across a few new rules and requirements Saudi to India போறதுக்காக. And எனக்கு வந்து யாருமே இந்த ரூல்ஸ் பத்தி சொல்லவே இல்லை. அண்ட் முக்கவாசி பேருக்கு இந்த ரூல்ஸ் தெரியவே இல்லை. ஆனால் ஏர்போர்ட்ல இது ரொம்ப கம்பல்சரியாக பார்க்குறாங்க. இல்லைனா போர்டிங்கும் இஷ்யூ பண்ண மாட்டேங்கிறாங்க. They are not allowing you to check into the flight itself, especially Saudi அந்த டிபார்ச்சர் ஏர்போர்ட்ல பார்த்தா. ஸோ இந்த வீடியோவில் ஃபுல் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஆல் ஆஃப் யூ ட்ராவலிங் ஃப்ரம் சவுதி டு இந்தியா. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ ஹியர் வி வில் டிஸ்கஸ் ஆல் ஃப்ரம் சவுதி டு இந்தியா அண்ட் இந்தியா டு சவுதி வரதுக்கு எல்லா நியூ ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் அண்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஹியர் வி கோ. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் பார்த்தா சவுதி ஏர்போர்ட்டில் ரீச் பண்ண உடனே செக்இன் கவுண்டருக்கு போன உடனே தே வில் ஆஸ்க் யுவர் பாஸ்போர்ட் அண்ட் அதை கூட ஏர் சுவிதாவில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா சொல்லிட்டு தான் கேட்பாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் ஐ ஆக்சுவலி ஹர்ட் அபவுட் ஏர் சுவிதா ஆப் சொல்லிட்டு தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் த மெயின் திங் வந்து ஸோ இப்போ பார்த்தா ஏர் சுவிதா ஆப் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏர் சுவிதா ஆப்பில் சொல்லிட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் தேடினா யூ ஒன்ட் ஃபைண்ட் ஏர் சுவிதா ஆப். அந்த ஆப் ஸ்டோர்லேயோ இல்லை, கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயோ இல்லை. அண்ட் ஈவன் இஃப் யூ செக் இட் ஆன் அன் ஆப்பிள் டிவைஸ், இட்ஸ் நாட் தேர் ஆன் ஆப்பிள் ஆஸ் வெல். ஏர் சுவிதா. So Air Suvidha சொல்லிட்டு பார்த்தா it's not there on the Android Google Play Store or even on the Apple App Store. So நான் என்ன நினைச்சேன்னா மேபி அந்த ஆப் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. மேபி இட்ஸ் நாட் கம்பல்சரி ஃபார் ப்ரெசென்ட் ட்ராவல் ரூல்ஸில் இல்லைன்னு நினச்சிட்டு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் வென்ட் டு தி ஏர்போர்ட். மேபி எல்லாமே நார்மல் பிகாஸ் PCR டெஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அது யோசிச்சு ஐ ஜஸ்ட் வென்ட் டைரக்ட்லி டு தி ஏர்போர்ட். ஆனால் அங்கே போனால் they are compulsory asking the Air Suvidha registration. ஸோ அங்கே போயிட்டு முக்கால்வாசி பேருக்கு தே மேட் அ ஸ்டாண்ட் அண்ட் வெயிட் தே டோல்ட் அஸ் டு ரெஜிஸ்டர் ஆன் தி ஏர் சுவிதா. அப்போ தான் ஃப்ளைட்குள்ளே விடுவாங்க சொல்லிட்டாங்க. they didn't even issue the boarding pass and most of the people over there didn't know about the Air Suvidha and where to find the Air Suvidha. And அப்போ வந்து தான் எனக்கு வந்து I got a point. So I just searched Air Suvidha on Google-ல போயிட்டு Air Suvidha டைப் பண்ணால் you will get this website called www.newdelhiairport.in. அந்த வெப்சைட்ல தான் ஏர் சுவிதா சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம் தான் ஏர் சுவிதா சொல்லிட்டு நிறைய பேர் அங்கே நினச்சிட்டாங்க இட் வாஸ் அன் ஆப் சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட் ஆஃப் தெம் காட் கன்ஃபியூஸ்ட். ஏன்னா அது ஆப் ஸ்டோர்லையும் இல்லை, ப்ளே ஸ்டோர்லையும் இல்லாதனால தே தாட் இட்ஸ் நாட் ரெக்வயர்ட். ஆனால் அது ஆக்சுவலாக பார்த்தா இட் இஸ் வெப்சைட் ஃபார்ம், அது ஏர் சுவிதா சொல்லிட்டு. ஸோ அது வந்து கிளிக் பண்ணிட்டு தான் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணும். So on the form it's just all the basic details. They just ask your name, date of birth, gender, அப்புறமா உங்கள் ஃப்ளைட் நீங்கள் ட்ராவல் பண்ணுற ஃப்ளைட்டோட டீட்டெயில்ஸ், சீட் நம்பர், அப்புறமா தட் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அண்ட் மறக்காமல் கீப் ஸ்கேன்ட் காப்பி இன் யுவர் ஃபோன். கீப் யுவர் பாஸ்போர்ட் காப்பி அண்ட் யுவர் 2 dose வேக்சினேஷன் ஸ்கேன்ட் காப்பி வச்சுக்கோங்க ஃபோனில். ஏன்னா இட் வில் ஆஸ்க் யூ டு அப்லோட் ஆன் திஸ் வெப்சைட். இட் வில் ஆஸ்க் யுவர் பாஸ்போர்ட் காப்பி ஆஸ் வெல் அஸ் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். அண்ட் தே ஈவன் கிவ் யூ அ பிடிஎஃப் வரும். அதில் வந்து உங்கள் கண்ட்ரி லிஸ்ட்டில் இருக்கா பாருங்கள். லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் சவுதி அரேபியா அண்ட் யூஏஇயில் ஒரு ஃப்ளைட்ஸ்க்கு வந்து PCR டெஸ்ட் தேவைப்படாது. ஸோ அந்த PCR ஃப்ரீ கண்ட்ரிஸ் வந்து அது லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. இஃப் யுவர் கண்ட்ரி இஸ் நாட் தேர் ஆன் தட் லிஸ்ட், யூ வில் பி ஆடிங் அ PCR டெஸ்ட் as well on this website. ஸோ இப்போதைக்கு சவுதி அரேபியாவில் ட்ராவல் பண்ணுறதுக்காக யூ டோன்ட் நீட் அ PCR டெஸ்ட். ஸோ ஜஸ்ட் ஸ்கிப் தட் பார்ட். And you have to add all your which city you are going to arrive in, where is your home, எல்லாமே கரெக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. பிகாஸ் இட்ஸ் not only your own safety but it's safe for everyone else வேறு. ஸோ கரெக்ட் டீட்டெயில்ஸ் கொடுங்க. ஏன்னா கொரோனா பற்றி ஏதாவது இன்சிடென்ட் ஆச்சுன்னா உங்கள் ஃப்ளைட்டுக்கு they will inform you on your address and phone numberல. அண்ட் யா ஹியர்ஸ் த மெயின் திங். அந்த ஃபார்ம் ஃபில் பண்ண டைமில் மெயின் திங் வந்து யூ ஆட் யுவர் இமெயில் அட்ரஸ் கரெக்டான இமெயில் அட்ரஸ், உங்கள் ஃபோனில் இருக்க இமெயில் அட்ரஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த இமெயிலுக்கு தான் உங்கள் ஒரு ஃபார்ம் மாதிரி வரும். அந்த நீங்கள் ஏர் சுவிதாவில் டைப் பண்ணுற எல்லா இன்ஃபர்மேஷன் அண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் எல்லாமே இமெயிலுக்கு வந்துடும். ஸோ அந்த இமெயிலில் வர PDF தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி யூ ஹேவ் டு ஷோ இட் இன் த ஏர்போர்ட். அதான் அஃபிஷியல் PDF. அது உங்கள் இமெயிலில் மட்டும்தான் வரும். ஸோ பி ஷோர் டு கிவ் யுவர் கரெக்ட் இமெயில் அட்ரஸ். ஸோ அப்புறமா அதை ஃபில் பண்ணிவிட்டு யூ வில் கெட் யுவர் இமெயில், டவுன்லோட் தட் PDF அண்ட் யூ கேன் ஷோ இட் இன் தட் ஏர்போர்ட். சவுதி ஏர்போர்ட்டில் காட்டின உடனே தே வில் give your boarding pass and checking procedure முடிச்சிட்ட உடனே the rest of the procedure is simple. You just have to go and immigrationல போயிட்டு then you can go to your flight. and இந்தியாவில் லேண்ட் பண்ண உடனே it's all the procedure is same. Immigration stampingலாம் முடிச்சிட்டு உங்கள் பேகேஜ் எடுத்து ஏர்போர்ட் வெளியிலே வரும்போது they will ask you that Air Suvidha
பிடிஎஃப் சொன்னல இமெயிலில் வரும்னு சொல்லிட்டு அந்த பிடிஎஃப் வந்து அங்கே கேட்பாங்க. ஸோ அங்கே கேட்ட உடனே வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் யூ ஹேவ் டு ஷோ தெம் தட் பிடிஎஃப். அந்த இதில் தே வில் டேக் யுவர் நேம், அட்ரஸ் டீட்டெயில்ஸ், உங்கள் சீட் நம்பர் எல்லாம் எடுத்துகிட்டு, ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் சேஃப்டி, உங்கள் சேஃப்டி அண்ட் எவ்ரி ஒன் சேஃப்டி தான் பார்க்குறாங்க. ஸோ அதுக்கு தான் கிவ் யுவர் ரியல் அட்ரஸ் அண்ட் ரியல் ஃபோன் நம்பர். ஏன்னா ஏதாவது ஆஸ் ஐ டோல்ட் யூ ப்ரீவியஸ்லி ஏதாவது இன்சிடென்ட் இருந்தால் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஆல் ஆஃப் யூ டு பி சேஃப். அண்ட் ரேண்டம் பீப்புள் வந்து தே வில் டேக் அ PCR டெஸ்ட். இந்த PCR டெஸ்ட் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். தே ஜஸ்ட் கால் ஆஃப் அ ஃபியூ ஃபர்ஸ்ட் பேசஞ்சர்ஸ், அப்படி ரேண்டமாக கூப்பிட்டு தே வில் ஜஸ்ட் டேக் யுவர் டெஸ்ட். அது வந்து ரேண்டம், கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான், டோன்ட் வரி அபவுட் இட். அண்ட் தென் யூ ஆர் ஃப்ரீ டு கோ ஃப்ரம் தி ஏர்போர்ட். அவ்வளோதான். இதுதான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு இந்த ப்ராசஸ் பற்றி தெரியாது அண்ட் யாருமே எனக்கு இது இன்ஃபார்மும் பண்ணலை. அண்ட் அங்கேயும் ஏர்போர்ட்டில் ஒரு க்ரௌடே நின்ட்டாங்க வித்தவுட் ரெஜிஸ்டரிங் இன் ஏர் சுவிதா. லாட் ஆஃப் பீப்புள் ஹேட் டு வெயிட் without checking in into the baggage. So I actually found it in the I found it on the website and I actually did my processes. And எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஒரு 2-3 பேருக்கு கைட் பண்ணேன். அண்ட் நிறைய பேர் அது அங்கே இந்த ப்ராசஸ் பற்றி தெரியாதனால தான் I actually am making this video, as a lot of you might not know this. So hope you share this video with all of your friends. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாதனால it will be helpful for a lot of people. Coming to the next half of the video is traveling from India to Saudi Arabia. அதாவது பேக் ஃப்ரம் இந்தியா டு சவுதி அரேபியா வர எல்லா ப்ரொசீஜர் பார்க்கலாம். கமிங் பேக் ஃப்ரம் இந்தியா டு சவுதி அரேபியா இஸ் கம்ப்ளீட்லி சிம்பிள், ஹேசல் ஃப்ரீ. எல்லா ப்ராசஸ் நார்மலாக இருக்கும். அண்ட் தேர் இஸ் நோ ரெக்வயர்மெண்ட் ஃபார் எனி சச் டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக் வெப்சைட்ஸ் ஆர் ஆப்ஸ் எல்லாமே. ஆனால் நீங்கள் வந்து பண்ணுற முக்கியம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க பிஃபோர் கமிங் டு சவுதி அரேபியா. ஸோ தே டோன்ட் ஆஸ்க் எனி ஜெராக்ஸ் காப்பிலாம் கேட்க மாட்டாங்க ஏர்போர்ட்டில். ஆனால் உங்கள் சேஃப்டிக்காக ஒரு மேபி கேட்டால் ஃபோனில் அந்த ஸ்கேன்டு காப்பி வச்சுக்கோங்க சேஃப்டிக்கு. இட் வில் கம் இன் ஹேண்டி. கீப் யுவர் முஹீம் அண்ட் யுவர் 2 டோஸ் வேக்சினேஷன் இருக்குல்ல, அந்த ஒரு ஸ்கேன்டு காப்பியும் ஃபோனில் வச்சுக்கோங்க. கேட்க மாட்டாங்க. இன்கேஸ் கேட்டால் உங்கள் ஃபோன்லேயே டைரெக்டாக காமிச்சிட்டு யூ கேன் move on through the process. So வேற எல்லாம் நார்மல் தான். You can just go show your ticket and they will ask you your exit re-entry visa கேட்பாங்க. இல்லை என்ன சவுதி visa இருந்தாலும் you just show that. You can move on through the immigrations and the process is completely normal. போயிட்டு flight even சவுதிக்கு அரைவ் ஆன உடனே there is no such problems. Everything is online over here. So passport scan பண்ண உடனே they'll get all this information, fingerprint vetly. You can come collect your baggage and you can come out to Saudi Arabia. So the process is completely easy. Feel free to leave a comment below. Whatever doubt you have, என்ன டவுட் இருந்தாலும் சரி கேளுங்க கமெண்ட் செக்ஷனில். நான் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ கமெண்ட் பிலோ. அண்ட் இந்த வீடியோ வந்து ரொம்ப எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மோஸ்ட் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சவுதி அரேபியா அப்படி இருக்கவங்களுக்கு, இல்லை இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணுற பீப்புளுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு. இட்ஸ் அ வெரி கம்பல்சரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாதிரி பார்க்குறாங்க இந்த சிச்சுவேஷன், இந்த சீசனில். ஸோ ஷேர் இட் as much as you can. Subscribe for more such amazing and useful videos and tips and tricks and hacks, everything. Beautiful vlogs coming up soon. Stay tuned. See you in my next video. Bye-bye.